மீனராசி நேயர்களே, இந்த மீனராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய ராசி மீதே சுக்கிரன் சனி வந்திருக்குது. உச்ச சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு வர்றது ரொம்ப சிறப்பானது தான். சனி உங்களுடைய ராசியில் இருக்கிறார். அதாவது ஜென்ம சனியாக நடந்துட்டு இருக்குது. இதன் காரணமாக தொழிலில் சில பேருக்கு தொழில் ரீதியாக அவர்களுடைய அதாவது வேகமாக முன்னேறதுக்கு முயற்சி செய்யும்போது சில பிரச்சனைகளை எதிர்ப்புகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். குறைஞ்சபட்ச லாபத்துக்கு தொழில் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அதே சமயத்தில் 8, 10, 12 இடங்களில் குரு பார்வை இருக்கனால வாகனம் வாங்கிறது, வெளியூர் பயணங்களால் ஆதாயம் அடைவது போன்றவை நல்ல பலன்கள் இருக்கும். சில ஏழரைச்சனி, ஜென்மச்சனி, அதுவும் குறிப்பாக ஜென்மச்சனி காலமாக இருக்கிற காரணத்தினால குடும்பத்தில் சில எதிர்பாராத வாக்குவாதங்கள், குழப்பங்கள், தனி குடித்தனம் போகக்கூடிய அமைப்புகள், கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் போன்றவை இருக்கக்கூடிய வாய்ப்புண்டு. உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதை பைசல் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதத்தில் ஏதாவது கடன் பிரச்சனைகள் இருந்தால் அது சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது எதிர்ப்புகளையோ சச்சரவுகளையோ பிரச்சனைகளையோ சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குதுங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சனி செவ்வாய் பார்க்கிற காரணத்தினால் உங்களுடைய சகாக்கள், அதாவது நண்பர்கள் அல்லது மனைவி அல்லது கணவன்மார்களோடு பிரச்சனைகள் சச்சரவுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் பாக பிரிவினை செய்கிறவங்க சற்று இந்த ஒரு மாதம் தள்ளி போடுறது நல்லது. ஜூன் வரைக்கும் அந்த பாக பிரிவினை போன்றவற்றை செய்யாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லதாக இருக்கும். மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாகனம் வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது. வாகனங்களை சீரமைக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு நல்ல இப்போ கணவன், அதாவது வரன் தேடுற சில பேருக்கு இந்த மார்ச் மாதத்தில் நல்ல வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. மற்ற நிலையில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மச்சனி நடக்கிறதால இந்த மாதம் ஒரு சுமாரான மாதம் தாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளியறை பூஜையில், சிவன் கோயிலுக்கு போய் பள்ளியறை பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அந்த பூஜையில் கலந்துக்க இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய சில தீங்குகள், கெடுபலன்கள், குறைந்த நற்பலன்கள் ஏற்படும். நன்றி.